Hello friends, chapter 7 composition and decomposition. So previous chapter நம்ம composition decomposition பற்றி நம்ம introduction பார்த்தோம். ஸோ composition அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோவை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்து காம்போசிஷன் சொன்னோம். கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ட்ரூவாக இருந்த ஒரு பார்ட், ஃபால்ஸாக இருந்த ஒரு பார்ட், அந்த மாதிரி இல்லைனா சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறது, ஆல்டர்னேட்டிவ் எக்ஸிக்யூட் ஆகிறது, இல்லைனா வந்து இட்ரேட்டிவ் டைப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது. ஸோ அதை கம்போசிஷன் சொன்னோம். டீகம்போசிஷன் அப்படின்னா ஒரு அல்காரிதம் வந்து சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டாக நம்ம சப் அல்காரிதமாக டிவைட் பண்ணுறோம். சப் அல்காரிதம்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணால் நமக்கு மெயின் அல்காரிதமுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அது டீகம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது டீட்டெயிலாக நான் பார்க்கலாம். ஸோ இன் சாப்டர் 1, ஸோ சாப்டர் 1 சாப்டர் 6 சொல்கிறாங்க ப்ரீவியஸ் சாப்டரு. we saw that algorithms are composed of statements. ஸோ அல்காரிதம்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை தான் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி grouped into compound statements. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகே, ஒரு லைனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோமா, அதே வந்து குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிளாக் அப்படிலாம் சொல்லுவோம். பிளாக் ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிளாக் அப்படிங்கிறது, அதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. கிவிங் ரைஸ் டு எ ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ அது என்ன பண்ணுது, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது, கிவிங் ரைஸ் டு எ ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்காரிதம். ஸோ இது ஒரு ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு இந்த பிளாக், இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அடுத்து இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குது இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, decomposition is one of the elementary problem solving techniques. ஸோ decomposition பற்றி பார்த்துருக்கோம். அதுவும் an algorithm may be broken into parts. algorithm சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறோம். expressing only high level details, then each part may be refined into smaller parts. expressing finer details, or each part may be abstracted as a function. ஓகே, decomposition ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக சின்ன சின்ன சப் ப்ராப்ளமாக நம்ம டிவைட் பண்ணுறோம். அதில் எசென்ஷியல் டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலி அதை ஒன்றா மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நொட்டேஷன்ஸ் ஃபார் அல்காரிதம்ஸ். ஸோ அல்காரிதம்ஸ் நொட்டேஷன்ஸ் பாருங்கள். தேர் ஆர் மெயின்லி 3 டிஃப்ரெண்ட் நொட்டேஷன்ஸ் இருக்குது. அல்காரிதம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 3 நொட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ நொட்டேஷன் ஃபார் எக்ஸ்பிரஸிங் அல்காரிதம்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அல்காரிதம்ஸை கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படி சொல்கிறது. தென் சூடோ கோட் இட்ஸ் அ நொட்டேஷன் சிமிலர் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ சூடோ கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. அல்காரிதம்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டு சூடோ கோட் ஆர் நாட் இன்டென்டட் டு பி எக்ஸிக்யூட்டட் பை கம்ப்யூட்டர்ஸ் பட் ஃபார் கம்யூனிகேஷன் அமங் பீப்புள். ஸோ இது சூடோ கோடுங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும், பட் வந்து அதை கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். பீப்புள், நம்ம யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாக இங்கிலீஷில் இருக்கும் அது. ஸோ இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த சூடோ கோட் அப்படிங்கிறது. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட். இட்ஸ் அ டயக்ராமேட்டிக் நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசென்டிங் அல்காரிதம்ஸ். தே கிவ் விஷுவல் இன்ட்யூஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இந்த அல்காரிதம்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ 3 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இருக்குது. சூடோ கோட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் மாதிரியே இருக்கும், பட் அது வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக இருக்குது. தென் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் யூசருக்காக தான், அது வந்து டயக்ராமேட்டிக் டைப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பாருங்கள். ஓகே, வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ நொட்டேஷன் ஃபார் எக்ஸ்பிரஸிங் அல்காரிதம்ஸ் ஸோ தட் எ கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட் த அல்காரிதம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். An algorithm expressed in a programming language called program. ஓகே, ஒரு அல்காரிதம் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட் பண்ணால் அதை ப்ரோக்ராம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு அல்காரிதமை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து ப்ரோக்ராம், கோடிங் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ C++ அண்ட் பைத்தான் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அரௌண்ட் ஒரு 400 அதுக்கு மேலேயே இருக்கும். நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. பேசிக்காக நம்ம C++ பைத்தான் சொல்கிறோம். நம்ம என்ன படிக்க போகிறோன்னா இந்த இயரில் வந்து C++, நெக்ஸ்ட் இயரில் பைத்தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஃபார்மல். ஸோ ஃபார்மலாக இருக்குது சொல்கிறாங்க.
ப்ரோக்ராம்ஸ் மஸ்ட் ஒபே த கிராமர் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிற வேர்டு வருது பாருங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னாவே எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு கிராமட்டிக்கல் ரூல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணலைன்னா இங்கேயும் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ரூல் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா அது வந்து நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோடிங் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், must obey the grammar of the programming language. எக்ஸாக்டாக ஒபே பண்ணணும். ஈவன் பஞ்சுவேஷன் சிம்பிள்ஸ் மஸ்ட் பி எக்ஸாக்ட். ஒரு கோலன் இங்கே வைக்கணும்னா வைக்கணும், ஒரு டாட் இங்கே வைக்கணும்னா வைக்கணும், ஒரு சிங்கிள் கோட் இங்கே போடணும்னா போடணும், இங்கே போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், எக்ஸாக்டாக இருக்கணும். they don't allow the informal style of natural language such as English or Tamil. ஸோ அங்கே இன்ஃபார்மல் ஸ்டைல் இங்கிலீஷோ தமிழோ வேறு எந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி எந்த இன்ஃபார்மல் இதுவும் அங்கே இருக்கக்கூடாது. ஃபார்மலாக அதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது, ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. there is a translator. ஸோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற கோடை வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் டிரான்ஸ்லேட்டர். ஸோ ப்ரோக்ராமிங்கிறது நம்ம டெவலப் பண்ணுறது பேஸ்ட் ஆன் த ரூலை, அதை வந்து சிஸ்டமுக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் டிரான்ஸ்லேட்டர். which translates the program into instructions. ஸோ நம்மளோட ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணுற நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராமை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது தான் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிற வரலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இது டிரான்ஸ்லேட்டர்ஸ். if our program has grammatical errors, this translator will not be able to do translation. ஸோ நம்ம அந்த கிராமட்டிக்கல் எரர், அங்கே அந்த சின்டெக்ஸ் எரர் அப்படி சொல்கிறோம், கிராமட்டிக்கல் எரர் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு விதமான கிராமர் இருக்கும், ரூல் இருக்கும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அங்கே எரர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த கோடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. எரர் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், சூடோ கோட். Pseudocode is a mix of programming language like construct and plain English. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறது தான் சூடோகோடு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்காது, ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் மாதிரி இருக்காது, மிடில் இருக்கும். திஸ் நொட்டேஷன் இஸ் நாட் ஃபார்மல் நாட் எக்ஸாக்ட். ஸோ அது ஃபார்மலாகவும் இருக்காது, எக்ஸாக்டாக இருக்கணும்னு கிடையாது, இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் ஒரு மினிமம் ரூல் இருக்கும். பட் எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அளவுக்கு அந்த எக்ஸாக்டாக அங்கே ரூலை ஃபாலோ பண்ண தேவையில்லைங்க. ஓகே, மினிமம் ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சச் அஸ் வேரியபிள்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ. இட் யூசஸ் த சேம் பில்டிங் பிளாக்ஸ் அஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ வேரியபிள்ஸுக்கும் கண்ட்ரோல் ஃப்ளோக்கும் அதே இங்கே யூஸ் பண்ண போகிறோம், அதே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. பட் இட் அலோவ்ஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் இங்கிலீஷ் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம நேச்சுரல் இங்கிலீஷ், அதாவது அந்த ப்ரோக்ராமிங் இல்லாமல், ப்ரோக்ராமிங் கூட கீவேர்ட்ஸ் வராமல், வேர்ட்ஸ் வராமல், இந்த நேச்சுரல் இங்கிலீஷை நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த கண்டிஷனுக்குலாம். An algorithm expressed as pseudocode is not for computers to execute directly, but for human readers to understand. ஸோ நம்மளுடைய சொல்லியிருந்தோம், சூடோகோடுங்கிறது கம்ப்யூட்டருக்காக கிடையாது, நம்ம ஹியூமன் ரீடர்ஸ், நம்ம யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சூடோகோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். therefore there is no need to follow the rules of the grammar of a programming language. ஸோ இங்கே வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து எங்கள் ரூல் இருக்குன்னு சொன்னோம், கிராமர் இருக்குன்னு சொன்னோம், அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம். பட் சூடோகோடில் அது தேவையில்லை. கிட்டத்தட்ட சூடோகோடுங்கிறது ப்ரோக்ராமிங் மாதிரியே இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் டிஃபராக இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். சூடோகோட் அப்படிங்கிறாங்க. சூடோகோட் இஸ் ஒன்லி ஃபார் யூசர், நாட் ஃபார் த கம்ப்யூட்டர். ஓகே, however even pseudocode must be rigorous and correct. ஓகே, என்ன சொன்னாலும் சூடோகோட்ஸ் வந்து ரெகுலராகவும் அண்ட் கரெக்டாகவும் இருக்கணும். அதுக்கும் அதான் நான் சொல்கிறோம், ப்ரோக்ராமிங் அளவுக்கு இல்லாட்டி ஒரு லிட்டில் ஒரு சின்ன ரூல் இருக்காங்க, கொஞ்சம் இருக்கும். Pseudocode is the most widely used notation to represent algorithms. ஸோ இதுவும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நோட்டேஷன் சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃப்ளோ சார்ட் is a diagrammatic notation
for representing algorithms. Okay. They show the control flow of algorithm using diagrams in a visual manner. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்னா நம்ம வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக நம்ம பார்த்துக்கலாம். இன் ஃப்ளோ சார்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன இதுதான் நம்ம மைண்டு இதை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டைமண்ட் ஷேப்டு பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் எங்கேயாவது அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அது டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஏரோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் ஹவு த கண்ட்ரோல் ஃப்ளோஸ் டூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அல்காரிதம். ஸோ அங்கே ஏரோ மார்க் இருக்கும். ஸோ ஏரோஸ் எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏரோ மார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே. A flowchart is a collection of boxes containing statements and conditions which are connected by a arrow showing the order in which the boxes to be executed. So flowchart என்ன சொல்கிறாங்க, collection of boxes, அதாவது collection of conditions-உம் ஸ்டேட்மெண்ட்ஸும். கண்டிஷன்ஸ்னால் டைமண்ட் ஷேப்டு பாக்ஸில் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஏரோ வச்சு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏரோ அதுக்காக அப்படின்னா அந்த ஆர்டர் ஆஃப் த எக்ஸிக்யூஷன், எந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படி சொல்கிறாங்க. A statement is contained in a rectangular box with a single outgoing arrow which points to the box to be executed next. ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னோம், இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்குன்னு சொன்னோம். அந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ண போகுது அப்படின்னா அவுட் கோயிங் ஏரோங்கிறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அவுட் கோயிங் ஏரோ சொல்கிறாங்க. இது இன்கமிங் ஏரோ, இது அவுட் கோயிங் ஏரோ. ஓகே. A condition is contained in a diamond shaped box with two outgoing arrows. ஸோ உங்களுக்கு 2 இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது டைமண்ட் ஷேப் கண்டிஷனுக்காக சொன்னோமா. ஸோ அங்கே 2 அவுட்கோயிங் ஏரோஸ் இருக்கு பாருங்கள். உள்ளே வரது ஒரு ஏரோ, இன்கமிங் வந்து ஒரு ஏரோ, அவுட்கோயிங் 2 ஏரோ இருக்குது பாருங்கள். அதில் ஒன் ஃபார் த ட்ரூ அண்ட் அதர் ஃபார் த ஃபால்ஸ். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு சைடு போகும், கண்டிஷன் ஃபால்ஸ் வந்து இன்னொரு சைடு போயிடும். அதை போட்டுருக்காங்க பாருங்கள். The true arrow points to the box to be executed next if the condition is true and the false arrow points to the box to be executed next if the condition is false. ஓகே, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ட்ரூ ஏரோ போடணுமா இல்லை ஃபால்ஸ் ஏரோ போடணுமா, ட்ரூ ஏரோ சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்லை ஃபால்ஸ் ஏரோ சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் இங்கே இந்த 2 ஏரோஸ் இருக்குது. ஸோ டைமண்ட் ஷேப்பில் கண்டிஷன்ஸ் இருக்கும், அங்கே 2 ஏரோ இருக்கும், ஒன்று ட்ரூ ஏரோ ஒன்று ஃபால்ஸ் ஏரோ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ சைடு ஏரோ, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் சைடு ஏரோ. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பேரலோகிராம் பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் இன்புட்ஸ் கிவன் அண்ட் அவுட்புட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள், இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது இந்த பேரலோகிராம் பாக்ஸில், அவுட்புட்டும் இந்த பேரலோகிராம் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாக்ஸஸ் marked start and end are used to indicate the start and end of the execution. So start and end. ஸோ இவ்வளோ தான் இருக்குது ஃப்ளோ சார்ட்டில். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ், இந்த மாதிரி இந்த எலிப்ஸ் பாக்ஸ் மாதிரி இந்த ஒரு ஷேப்பில் இருக்குது, இந்த ஸ்பெஷல் பாக்ஸஸ் இருக்குது ஸ்டார்ட் எண்டுக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தால் என்ன ஷேப்பில் கொடுக்கணும் அப்படின்னா வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தால் நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸ், கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைமண்ட் ஷேப்ட் பாக்ஸ், ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த ஏரோ பாக்ஸஸ், அந்த ஏரோஸ் இருக்குது. தென் பேரலோகிராம் எதுக்காக அப்படின்னா இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், எந்த பாக்ஸ் எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு அல்காரிதம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அல்காரிதம் நோட்டேஷன்ஸ் வந்து 3 டைப்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்னாங்க, அது எக்ஸாக்டாக இருக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும், அந்த ரூலை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும். ஈவன் த டாட் வைக்கணுமா வேணாமா அது கூட வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் சூடோ கோட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசருக்காக, யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் இங்கே சூடோ கோட் அப்படி சொல்கிறது. தென் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிரஷன் நோட்டேஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, த ஃப்ளோ ஆஃப் அன் அல்காரிதம் டு கம்ப்யூட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் த டிவைடிங் இன்டிஜர். இங்கே பாருங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டர் ஆகுது. ஒன்று ஏபி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக
இல்லை இன்புட்ஸா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ணுறோம். ஸோ என்டர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த ஷேப் ஸ்பெஷல் பாக்ஸு. அடுத்து ஓகே ஸ்பெஷல் பாக்ஸ் இருக்குது. தென் ஏபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்புட். பேரலோகிராம் கொடுத்துருக்கோம். அப்போ இன்புட், அப்போ ஏவும் பி இன்புட்டாக கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கோஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம டிவைட் பண்ண போகிறோம், அதுக்கு 2 நம்பர் கண்டிப்பாக தேவை. ஸோ அது ஏபி. அடுத்து பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே அந்த கியூங்கிற ஒரு வேரியபிளில் 0வையும் ஆருங்கிற வேரியபிளில் ஏவும் ஸ்டோர் பண்ணுறாங்க. தென் கண்டிஷன் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுறாங்க. இஃப் இட் இஸ் எஸ் இங்கே இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கியூவில் வந்து Q+1, ஆரில் வந்து R - B சேவ் பண்ணிட்டு திருப்பியும் இங்கே பாருங்கள் திருப்பியும் கண்ட்ரோல் ஃப்ளோ எங்கே ஆகுது அப்படின்னா இங்கே திருப்பியும் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இப்படியே போயிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா கீழே வந்துடுறோம். இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ நம்ம ஃபால்ஸ் பார்ட்டுக்கு வரோம். ஃபால்ஸில் வந்து RQ அப்படின்னு ஒரு அவுட்புட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது மேலே இன்புட், கீழே அவுட்புட்டு. ஓகேவா? ஓகே தென் எக்ஸிட் ஆகிறோம். ஸோ இந்த வச்சு தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ளோ சார்ட்ஸ் ஆர் ஹேவ் சம் டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள். ஸோ லெஸ் கம்பேக்டாக இருக்கும். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூடா கூட கம்பேர் பண்ணும்போது லெஸ் கம்பேக்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தென் அப்ஸ்கியூர் த பேசிக் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அல்காரிதம்ஸ். ஸோ அப்ஸ்கியூர் அப்படின்னா ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் அதை சொல்லும்போது தெளிவில்லாமல் இருக்கும் சொல்கிறாங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்ஸ் ஆர் டிசிப்ளின்டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ வந்து டிசிப்ளின்டாக இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து அதை ட்ரா பண்ணும்போது அந்த டிசிப்ளின்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தென் கம்போசிஷன். ஸோ கம்போசிஷன் a statement is a phrase that commands the computer to do an action. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ண சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லுது. we have already seen assignment statements. ஸோ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்குறோம். இட்ஸ் a simple statement used to change the values of the variable. ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூ அசைன் பண்ணலாம், இல்லைனா அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். அந்த கோலன் ஈக்குவல் டு அசைன்ஸ், அதுக்கு பேர் அசைன்ஸ் அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்குறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் மே பி composed of other statements. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்றா இருக்கலாம். லீடிங் டு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அல்காரிதம். ஸோ ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த பிளாக் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த பிளாக் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆர்டரை ஸ்பெசிஃபை பண்ணுறதா ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. தே ஆர் யூஸ்டு டு ஆல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் த ப்ராசஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸோட ஸ்டேட்டை பேஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து ஆல்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இதில் 3 டைப்ஸ் சொல்கிறாங்க பாருங்க. என்னென்னா சீக்வன்சியல், ஆல்டர்னேட்டிவ் அண்ட் இட்ரேட்டிவ். சீக்வன்சியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸை பேஸ் பண்ணி ஆல்டர் பண்ணும் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. when a control flow statement is executed, the state of the process is tested and depending on the result the statement is selected for execution. ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் ப்ராசஸோட ஸ்டேட்டை செக் பண்ணுறாங்க. அதை செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீக்வன்சியல் ஃபஸ்ட்டு பார்க்குற டைப் சீக்வன்சியல். A sequential statement is composed of a sequence of statements. The statements in the sequence are executed one after another. ஸோ சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாவே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 1 by 1 இருக்கும். எல்லாத்தையுமே இந்த லீனியர் ஃபார்மேட்டில் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருவோம். அதுதான் வந்து சீக்வன்சியல் அப்படிங்கிறாங்க. அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ இஸ் செட் டு பி சீக்வன்சியல். கண்ட்ரோல் ஃப்ளோவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் கண்ட்ரோல் ஃப்ளோ. Let S1 and S2 be statements. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, S1 S2. A sequential statement composed of S1 S2 is written as S1 execute ஆகும், அடுத்து S2 execute ஆகும். In order to execute the sequential statement, first do S1 and then do S2. ஸோ sequential அப்படின்னாவே the statements are executed one after another sequentially.
த கண்ட்ரோல் அதுவும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக ஃப்ளோ ஆகும் 1 2 3 அப்படி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் ஆர்டராக. த சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் above கேன் பி ரெப்ரசன்டட் இன் ஃப்ளோ சார்ட் ஆஸ் ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏரோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து S1 உள்ளே வருது, S1 எக்ஸிக்யூட் பண்ணுறோம். தென் S1 முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளோ S2க்கு போகுது, அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதை விட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து சீக்வன்சியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படி சொல்லாத சீக்வன்சியல். ஓகே, லெட் த இன்புட் ப்ராப்பர்ட்டி பி பி. ஸோ இன்புட் ப்ராப்பர்ட்டி பி சொல்கிறாங்க. அந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வந்து Q அப்படி சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்ளத்துக்கு இன்புட்டோட ப்ராப்பர்ட்டியை பி அப்படின்னும் இன்புட் ரிலேஷனை Q எடுத்துக்கிறாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் எஸ் சால்வ் த ப்ராப்ளம் இட் இஸ் ரிட்டன் எஸ். ஸோ பி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இன்புட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ எஸ்ஸுங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட், கியூங்கிறது இன்புட் ரிலேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. If we decompose the problem into two components, we need to compose S as a sequence of two statements. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, எஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ எஸ் 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. S1 S2 எடுத்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா P அப்படிங்கிறது இன்புட் ப்ராப்பர்ட்டி, S1ஓட இன்புட் ப்ராப்பர்ட்டி. இந்த R பார்த்தீங்கன்னா S2ஓட இன்புட் ப்ராப்பர்ட்டி. கியூங்கிறது நமக்கு இன்புட் அவுட் ரிலேஷன் மாதிரி சொன்ன மாதிரி சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி இன்புட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த S1 S2ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு அடிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 2 நம்பர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்போ S1 S2 S1ஓட ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக S1ங்கிறது ஒரு நம்பராக இருக்கணும். அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. நம்பர் இல்லாமல் நம்ம ஒரு லெட்டரை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சுக்கிட்டு ஒரு லெட்டரை நம்ம ஆட் பண்ண முடியாது. அடிஷன் பண்ணணுமா, அடிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் வேணும், ஏதோ ஒரு நம்பர் வேணும். அதான் இன்புட் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்கிறது. அப்போ S1ஓட ப்ராப்பர்ட்டி அது நம்பராக இருக்கணும், S2ஓட ப்ராப்பர்ட்டி அதுவும் நம்பராக இருக்கணும். அடுத்து Q என்னன்னா S1 S2 ஆட் பண்ணி ரிசல்ட் தான் நம்ம Q இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அப்படிங்கிறது அந்த இன்புட் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்டை சொல்கிறது தான் Q அப்படி சொல்கிறது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருப்போம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் 7.1 பாருங்கள். சால்வ் த ஃபார்மர் கோட் கிராஸ் அண்ட் wolf ப்ராப்ளம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்தோம். என்னங்க கான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த 4 பேருமே ஃபார்மர், கோட்டு, கிராஸ் அண்ட் wolf எல்லாருமே ஒரு ரிவரோட லெஃப்ட் சைடில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரைட் சைடு போகணும். அந்த ஃபார்மர் ஒரு போட் இருக்குது, அந்த போட்டில் ஒரு டைமில் அந்த ஃபார்மர் கூட ஒரே ஒன்று தான் போக முடியும். ஒன்று கோட்டாக இருக்கலாம், இல்லை கிராஸாக இருக்கலாம், இல்லை wolf-ஆக இருக்கலாம். ஸோ எப்படி அந்த 4 பேர் அந்த சைடு போகிறாங்க, ரைட் சைடு போகிறாங்க. ஸோ அதில் ஒரு ரூல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஒரு இங்கே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போகும்போது wolf-ஐயும் கோட்டையும் தனியாக விட்டுட்டு போக முடியாது. அதே மாதிரி கோட்டையும் கிராஸ் பண்ணி தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா என்ன ஆகும், நம்ம முன்னாடியே பார்த்தோம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த இதை பாருங்கள், இந்த இனிஷியல் ஸ்டேட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட் பாருங்கள், ஃபார்மர், கோட்டு, கிராஸ், wolf எல்லாம் லெஃப்ட் சைடில் இன்புட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஃபார்மர், கோட்டு, கிராஸ், wolf எல்லாமே எல் போட்டிருக்காங்களா, எல்லாம் லெஃப்ட் சைடு இருக்காங்க. செகண்ட் பாருங்கள் எஸ்னால் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் ரைட் சைடில் போகணும். we have to compose S as a sequence of assignment statements such that in none of the intermediate states. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அசைன் பண்ணும்போது கீழே வரக்கூடிய ரூல்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். கோட் அண்ட் wolf have the same value but farmer has opposite value. ஸோ இப்படி இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதாவது கோட்டும் wolf-உம், ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டு wolf-உம் லெஃப்ட் சைடில் இருக்காங்க அப்படின்னா ஃபார்மர் கண்டிப்பாக ரைட் சைடில் இருக்கக்கூடாது, என்னாகும் சாப்பிட்ரும். அதே மாதிரி கோட் அண்ட் கிராஸ் ஹேவ் த சேம் வேல்யூ பட் ஃபார்மர் ஹேஸ் ஆப்போசிட் வேல்யூ, இதுவும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. நன் ஆஃப் த இன்டர்மீடியட் ஸ்டேட் கீழே எந்த ஸ்டேட் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ கோட்டும் கிராஸும் ஒரு சைடு இருக்கும்போது ஃபார்மர் இன்னும் ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு இருக்கும்போது ஃபார்மர் ரைட் சைடில் இருந்தார் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் டு திஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் a sequence of assignments and state after each assignment are shown in the figure. ஸோ இதை பேஸ் பண்ணி கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மர், கோட், கிராஸ், wolf எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஃபார்மரும் கோட்டும் ரைட் சைடு போகிறாங்க. அப்போ லெஃப்ட் சைடில் யார் இருப்பா, அந்த கிராஸ் பண்டலில் wolf இருக்கும். ஏன்னா அந்த wolf வந்து கிராஸ் பண்டில் சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம்,
ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்ன பண்ணுறாங்க, கோட்டு ஃபார்மரும் ரைட் சைடு போயிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஸ்டேட் பாருங்கள். ஆர்னா யாருன்னா யார் ஆர், ஃபஸ்ட்டு ஆர் வந்து ஃபஸ்ட்டு. அப்போ ஃபார்மர் ரைட் சைடில் இருக்கார், கோட்டு ரைட் சைடில் இருக்குது, கிராஸும் ஓல்ஃபும் லெஃப்ட் சைடு. இதுதான் ஸ்டேட்டு. அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து இங்கே லைன் பாருங்கள், ஃபார்மர் ஈக்குவல் லெஃப்ட். அப்போது ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கோட் அந்த சைடு விட்டுட்டு திருப்பி லெஃப்ட் சைடு வராரு ஃபார்மர். ஸோ இப்போ ஸ்டேட் பாருங்கள், இது நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் எல்னா ஃபஸ்ட்டு ஃபார்மருக்கு, ஆர்னா கோட்டுக்கு, இந்த எல் வந்து கிராஸுக்கு, இந்த எல் வந்து ஓல்ஃபுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது மாதிரி பாருங்கள். அப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஆர் யார், கோட் மட்டும் ரைட் சைடில் இருக்குது, மற்ற 3 பேர் லெஃப்ட் சைடு வந்துட்டாங்க. இப்போ இந்த கோட்டை விட்டு அங்கே வந்துட்டார். இப்போ திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கிராஸ் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு போகிறார். அப்போ ரைட் சைடில் 3 பேர் இருக்காங்க. யார் யார், ரைட் சைடில் வந்து ஃபார்மரும் போயிட்டாரு, கோட்டும் அங்கே இருக்குது, கிராஸும் அங்கே இருக்குது, ஓல்ஃப் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாரு, கோட்டை எடுத்துக்கிட்டு இப்போ இன்சைடு வராரு. அப்போ கோட்டை எடுத்துகிட்டு இன்சைடு வராரு அப்படின்னா அங்கே என்ன ஸ்டேட் பாருங்கள், ரைட் சைடில் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா, ரைட் சைடில் வந்து கிராஸ் மட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாரு, ஓல்ஃப் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஓல்ஃப் ரைட் சைடு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா கோட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், மீதி எல்லாம் ரைட் சைடில் இருப்பாங்க. அடுத்து ஃபார்மர் லெஃப்ட் சைடு வராரு, ஃபார்மர் லெஃப்ட் சைடு வரும்போது ஃபார்மர் கோட்டு லெஃப்ட் சைடு இருக்காங்க, கிராஸும் ஓல்ஃப் ரைட் சைடு போயிட்டாங்க. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கோட் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ என்ன ஆகுது, ஃபார்மர் கோட்டு கிராஸ் ஓல்ஃப் ரைட் சைடு போயிட்டாங்க. என்ன ரூல்னா, ஒரு டைமில் ஒருத்தர் தான் போக முடியும். ஸோ அதான் ரூல்ஸ் சொன்னால் அந்த ரூல்ஸ் படி இங்கே பாருங்கள், சீக்வன்ஸாக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா 4 பேருமே ரைட் சைடு போயிடலாம். அங்கே மேலே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த எதுவுமே இல்லாமல், அதாவது அந்த கோட்டு ஓல்ஃபும் வந்து சேமாக இருக்கும்போது ஃபார்மர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கோட்டும் கிராஸ் இருக்கும்போது ஒரே பக்கம் இருக்கும்போது ஃபார்மர் ஆப்போசிட் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி போயிட்டோம். இங்கே பாருங்கள், அதர் than the line 1 and 15 in line 7 goat and grass have the same value but farmer also has the same value. இங்கே சொல்லியிருந்தாங்க பாருங்கள். ஸோ கோட் 7th லைனில் பாருங்களேன், 7th பார்த்தோன்னா கோட்டும் கிராஸும் வந்து ரைட் சைடில் இருக்குது. மேலே சொல்லியிருந்தாங்க ரைட் சைடில் கூட சொல்லியிருந்தாங்க. எப்போ இருக்கக்கூடாது அப்படின்னா, இது ரெண்டும் ரைட் சைடில் இருக்கும்போது ஃபார்மர் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மேலே ரூலாக போட்டுருந்தாங்க. பட் இங்கே ஃபார்மரும் ரைட் சைடில் இருக்கார். அதே மாதிரி லைன் 9 பாருங்கள், கோட் அண்ட் wolf have the same value but farmer also has the same value as they. ஸோ 9th லைனில் பார்த்தோம்னா கோட்டும் wolfும் லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆனால் அது கூடவே ஃபார்மர் இருக்கார். ஸோ நோ ப்ராப்ளம். Thus the sequence has achieved the goal state without violating the constraints. ஸோ நம்ம இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போயிட்டோம், வித்தவுட் வயலேட்டிங் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். அந்த என்ன ரூல் சொன்னாங்க, ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போயிட்டோம். ஓகே, அப்படி இந்த ஒரு ஸ்டோரி மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள், எப்படி 3 அந்த சைடு போகுது அப்படின்ட்டு. ஓகே, இதை சீக்வன்ஸியலுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், a condition is a phrase that describes a test of the state if C is the condition and both S1 S2 are the statements. ஸோ இங்கே பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா நமக்கு முன்னாடி சொன்னால் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னாவே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பிளாக்கை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இஃப் சி, அப்போ சிங்கிறது கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் S1ங்கிற பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லைன்னா S2ங்கிற பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அங்கே பாருங்கள், இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் called an alternative statement that describes the following action. Test whether C is true or false. First check பண்ணுறோம் C true or false ஆனே. If C is true then do S1, otherwise do S2. ஸோ இதான் ஆல்டர்னேட்டிவ். நல்லா பார்த்துங்க, ஆல்டர்னேட்டிவ்னா C கண்டிஷன் செக் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம் ட்ரூவா ஃபால்ஸானு. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா S1 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா S2 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டைமில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் ஆல்டர்னேட்டிவ். ஒன்று இது இல்லாட்டி அதை எடுத்துக்கும். இது ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறாங்க.
சூடோ கோடை போடும்போது the two alternatives S1 and S2 are indicated by indenting them from the keyword if else. ஸோ இண்டென்ட் பண்ணி எழுதணும்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இண்டென்ட் பண்ணி பாருங்கள். இந்த சூடோ கோட் அப்படின்னா இஃபு பாருங்கள் கீழே தள்ளி இண்டென்ட் பண்ணி S1 S2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆர்டர் வந்து உள்ள இண்டென்ட் ஆகி உள்ளே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரே ஈவனாக எழுதாமல் இஃப் சி ட்ரூவாக இருந்தால் S1 எங்கே இருந்துருக்கு இண்டென்ட் பண்ணி உள்ள ரைட் சைடு தண்ணி எழுதியிருக்கும். அதே மாதிரி எல்ஸ் வெளியே வந்துட்டோம். அது இப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் S2 இண்டென்ட் பண்ணி எழுதுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. From the keyword if and else respectively. Alternative control flow is depicted in the flow chart figure 2.4. Condition C has two outgoing arrows labeled true and false. நமக்கு தெரியும் கண்டிஷன் அப்படின்னாவே 2 outgoing arrows இருக்கும், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பாருங்களேன், கண்ட்ரோல் ஃப்ளோ உள்ளே வருது, கண்டிஷன் செக் பண்ணுறோம், ட்ரூவாக இருந்தால் S1, ஃபால்ஸாக இருந்தால் S2. ஸோ இதைத்தான் வந்து நம்ம சூடோ கோடில் போட்டுருந்தோம். சூடோ கோட் எங்கே இருக்குது? இது சூடோ கோடு. ரெண்டுக்கு ஒரே சேம் மீனிங் தான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் S1, ஃபால்ஸாக இருந்தால் S2. அதே இங்கே இதுதான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் S1, ஃபால்ஸ் இருந்தால் S2. ஓகே, அடுத்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மேலே ஆல்டர்னேட்டிவில் பார்த்தோம், ரெண்டு பார்ட் இருந்துச்சு அப்படின்னே. ட்ரூவாக இருந்தால் S1, ஃபால்ஸாக இருந்தால் S2. இங்கே கண்டிஷனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். ட்ரூவாக இருந்தால் எஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் டஸ் நத்திங், எதுவும் பண்ண முடியாது. இங்கே ஒரே ஒரு வே தான், ஒன் வே பிரான்ச்சிங் அப்படி கூட சொல்லாத. ஓகே, சம்டைம்ஸ் வி நீட் டு எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் ஒன்லி இஃப் அ கண்டிஷன் இஸ் ட்ரூ அண்ட் டூ நத்திங் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இதான் சொல்கிறாங்க, தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் எதுவும் பண்ணாத. மேலே அப்படி இல்லை. முன்னாடி பார்த்த இதில் வந்து ஆல்டர்னேட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருந்துச்சு. ட்ரூவாக இருந்தால் S1, ஃபால்ஸாக இருந்தால் S2. இங்கே அப்படி இல்லை, ட்ரூவாக இருந்தால் S, ஃபால்ஸாக இருந்தால் நத்திங். This is equivalent to the alternative statement in which the else clause is empty. So else clause இல்லாமல் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. This variant of alternative statement is called conditional statement சொல்கிறாங்க. If C is a conditional and S is a statement, then இது pseudocode. If Cங்கிறது கண்டிஷன், ட்ரூவாக இருந்தால் S எக்ஸிக்யூட் பண்ணு, அப்போ ஃபால்ஸாக இருந்தால் நத்திங். அதான் போட்டிருக்காங்க, டெஸ்ட் whether C is true or false. If C is true, then do S, otherwise do nothing. இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ பாருங்கள், இங்கே ஒன்று தான். சி கண்டிஷன் செக் பண்ணுறோம், ட்ரூவாக இருந்தால் எஸ், அதுக்கப்புறம் ஃபால்ஸ் இங்கே வெளியே வந்துடும். கண்டிஷன் ஃபஸ்ட்டே ஃபால்ஸாக இருந்தாலும் வெளியே வரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி வந்து மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லெட் அஸ் ஸ்டோர் த மினிமம் இன் எ வேரியபிள் நேம் ரிசல்ட். ஸோ 2 நம்பரில் மினிமமை கண்டுபிடிச்சி ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, லெட் இங்கே பாருங்கள், ஏ ஒரு டவுன் ஏரோ போட்டு பி போட்டிருக்காங்களா? இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த 2 நம்பரில் எது சின்னதோ அதை எடுத்துக்கணும். ஏ டவுன் ஏரோ பி போட்டிருந்தாங்கன்னா மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 டவுன் ஏரோ 2 போட்டாங்கன்னா 4 or 2 எது மினிமம் நம்பர் நமக்கு தெரியும், 2 தான். ஸோ 2. அடுத்து பாருங்கள், -5 டவுன் ஏரோ 6, இது ரெண்டில் எது சின்ன நம்பர் அப்படின்னா -5. ஸோ மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த டவுன் ஏரோ ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம் பாருங்கள். மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் நேம், அந்த அந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும், ஏபி. ஓகே, இன்புட்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு இருக்கும். அடுத்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் இருக்கும். இன்புட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்த அவுட்புட்ஸோட இன்புட் அவுட் ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இன்புட்ஸ் வந்து ஏபி இந்த இன்புட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவுட்புட்டில் பாருங்கள், ஏ டவுன் ஏரோ பி போட்டால் ரெண்டுலேயும் சின்ன நம்பர் கண்டுபிடிச்சி ரிசல்ட் ஸ்டோர் பண்ணோம். இந்த அல்காரிதம் மினிமம் கேன் பி டிஃபைன்ட் அஸ், ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள், டிஃபைன்ட் அஸ் மினிமம் ஏ கமா பி. ஸோ அல்காரிதம் நேம் சொல்கிறாங்க. மினிமம் அப்படிங்கிறது ஏ கமா பி, 2 பேராமீட்டர். ஆனால் மினிமம் கண்டுபிடிக்க நமக்கு 2 நம்பர் வேணும், அதில் ஒன்று தான், அதில் ஒன்று மினிமமாக இருக்கும். ஓகே, அடுத்து ஏபி அப்படிங்கிறது இன்புட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். அடுத்து இஃப் ஏ இஸ் லெஸ் தென் பி, ஸோ ஏ இஸ் லெஸ் தென் பி, ஏ வந்து பியோட சின்னதாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் ஏவை ஸ்டோர் பண்ணு. இல்லை அப்படின்னா ஏ சின்னதாக இல்லைன்னா கண்டிப்பாக பி சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து 5, ஏக்கு 5ம் பிக்கு வந்து ஒரு 4ன்னு வச்சுக்கோங்களேன். 5 இஸ் லெஸ் தென் பி, இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபஸ்ட் இப்படி போட்டுக்கலாம். 5 இஸ் லெஸ் தென் 14. 5 இஸ் லெஸ் தென் 14, இது ட்ரூ. ட்ரூ அப்படின்னா ரிசல்ட்டில் வந்து ஏ ஸ்டோர் ஆயிரும்.
அப்போ 5 ஸ்டோர் ஆயிரும் மினிமம் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன், 5 இஸ் லெஸ் தென் 3 இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக பாருங்கள். ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 3 கொடுத்தோன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இஃப் ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படிங்கிறது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எல்ஸ் பார்ட்டுக்கு வருவோம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோம். எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு பி இருக்குது. அப்போ பியில் என்ன இருக்குது அப்படின்னா 3ங்கிறது ரிசல்ட் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். 2 நம்பருக்கும் 2 மினிமம் நம்பரை கண்டுபிடிச்சி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறது. இது இன்புட் அவுட்புட் ரிலேஷன். மேலே இருக்கிறது இன்புட் அவுட்புட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம 2 நம்பரை மினிமம் நம்பரை பார்க்கறதுக்கான அந்த அல்காரிதம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேஸ் அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.